சார், புதுசா ஒரு பொண்ணோட போட்டோ வந்திருக்கு. அதை வச்சு டிசைன் பண்ணிருக்கேன். நீங்க ஓகேன்னா ஸ்கெட்ச் போட்டுடலாம். ஷேமான்யூ, நம்ம விளம்பரம் பண்றதுன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தெரியுமில்ல? எவ்வளவு அட்ராக்டிவா போட வேண்டிய டிசைன். நம்ம என்ன ஜூக்கா விளம்பரம் பண்றோம்? பியூட்டி பார்லர் சார். வேற யாருமே மாடலிங் கிடைக்கலையா? ஒரு அழகான பொண்ணோட போட்டோ போடக்கூடாது? ப்ளீஸ் கம் இன். பாத்தியாயா, இந்த மாதிரி யாரையாவது மாடலிங் சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா வாங்க, போங்க, உட்காருங்க. நீங்க நமக்கு வேண்டிய பொண்ணு, மூக்கு மூலியமா லட்சணமா இருக்குது, சினிமாவில் நடிக்கணுமா? கம்பெனியா ஏறி இறங்குறத விட நம்ம கம்பெனி மூலமா விளம்பரம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லிச்சு. நான் தான் வர சொன்னேன். நான் போய் ஏற்பாடு பண்ணட்டா? போய் கேமரா எடுத்துட்டு வாங்க. அது சரி. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி. என்ன என்ன திடீர்னு 4 கை தெரியுது சார்? இப்படி வாங்க சார், ஸ்டில் எடுக்கிறது நானு. கொஞ்சம் தள்ளுங்க. பாருமா, கொஞ்சம் லெப்டுக்கா ஓபன் பண்ணு கண்ணை. ரெடி? கொஞ்சம் சிரிமா. அப்படி ரெடி. இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து சிரிமா. அப்படி சிரிக்காதம்மா, கடவாப்பல் நரம்பெல்லாம் தெரியுது. கொஞ்சம் முடிக்க, வாயை முடிக்க. பாரு, செடி செடியா? எவன் பார்த்தாலும் செத்தான். லோ ஆங்கிள் சாட்டுமா? கொஞ்சம் குனிஞ்சாப்ல இருமா, அப்பதான் முகம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. மிஸ்டர் மதன், ஏன் லோ ஆங்கிள் ஷாட் எடுக்கிறீங்க? டாப் ஆங்கிள் எடுங்க. உங்களுக்கு எப்பவுமே டாப் ஆங்கிள் தான். கொஞ்சம் சிரிமா. என்ன எங்கேயோ சிரிக்க வேண்டிய சிரிப்பை இங்க வந்து சிரிச்சுட்டு இருக்க? நல்லா சிரிமா. சரி சரி, கொஞ்சம் இறங்கிக்கங்கம்மா. தேங்க்யூ. மிஸ்டர் மதன், கேஷியர்ட்ட சொல்லி செக் வாங்கி கொடுங்க. ஓகே சார். எங்க கம்பெனில 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றீங்களா? 5 வருஷம் என்ன, ஆயுள் பூரா உங்ககிட்ட இருக்கேன். உங்க மூலமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா என்னையும் இந்த கம்பெனியும் மறந்துடாத. I am sending here with the blog and the advertisement. The matter was sent to you along with the blog which ராத்திரி பூரா தூங்கலையா? நீங்க எங்கே தூங்க விட்டீங்க? நான் ராத்திரி உன்னை எங்க மீட் பண்ணேன்? நேர்ல வரலனாலும் என் நினைவுல வந்தீங்க, அதான் தூக்கமே வரல. அப்போ வெடிய வெடி நீ தூங்கலையா? காலையில 4 மணிக்கு தூக்கம் வந்தது. தூங்கினா கனவுலயும் உங்க தொந்தரவு. கனவுல நான் அப்படி என்னதான் பண்ணேன்? அதை வெக்கத்தை விட்டு இப்படி சொல்றது சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் பர்த்டே. என் லைஃப்ல மறக்க முடியாதவரு நீங்க ஒருத்தரதா. தயவு செஞ்சு நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க சார். இப்பதான் வரியாப்பா? ஆமாப்பா. சாப்பிட்டாச்சாப்பா? நான் வித்யாவட்டே சாப்பிட்டேன்ப்பா. ராஜு, என்ன வித்யா, என்னதெல்லாம்? இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. இந்தாங்க ஸ்வீட். பாத்தியாப்பா, வித்யாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை. உனக்காக எடுத்து வச்சு கொண்டாந்துருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏற்கனவே ஆறி போயிருக்கு, சீக்கிரமா சாப்பிடுங்க. என்னடி ராஜு மேல தண்ணி அக்கறை? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். விழுந்து விழுந்து உபசரிக்கிறியே. துணி எல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுக்கற. ஏதாவது ஐடியா இருக்கா? என்னடி ஐடியா? இல்ல, ராஜுவை லவ் பண்ற உத்தேசம் உண்டான்னு கேட்டேன். ஏண்டி கிண்டலா? போயும் போயும் ஒரு பியூன் மகனை காதலிக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிடுவேன் நினைச்சியா? பக்கத்து வீட்டுல இருக்காங்களேன்னு ஆதரவு காட்டினா அத விபரீதமா வார்த்தை எடுத்துக்கிறது. என்னப்பா ராஜு, பாயாசத்துல மிளகா? பாயாசத்துல ஏதடா மிளகா? தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
வாங்க வாங்க வாங்க. எங்கேயும் வராம போயிடுங்களேன்னு பயந்துட்டேன். நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேனே, ஆனா பயந்து பயந்து வந்தேன். ஏ யாராவது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க? தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா வம்பா போயிடுமேன்னு தான். ஊருக்கு பயந்தா வாழ முடியுமா? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளா மட்டும் இல்ல, சிங்கிளாவும் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை தவிர எனக்கு ஆதரவு காட்ட யார் இருக்காங்க? எனக்கு பர்த்டே கேக் இல்லையா? பர்த்டே இருந்தா தானே கேக் தர முடியும். அப்போ உங்களை எப்படியாவது வீட்டுக்கு வரவழைக்கதா பர்த்டேன்னு போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இது புது அனுபவம். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃபை தவிர வேற யாரையுமே நிமிந்து கூட பார்த்ததில்லை. தினமும் மோர் சாதமே சாப்பிட முடியுமா? ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச். ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். ஏன் ஆபீஸ்ல இருந்தா வரேன். போய் சொல்லாதீங்க. நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். எப்போ போயிட்டதா சொன்னாங்க. நீங்க எங்க போயிட்டு வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். அது நான் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். என்ன பதிலே காணோம். எனக்கு தெரியாம மறைக்கவா பாக்குறீங்க? மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல. கஸ்டமர்ஸ் கூட பேசுற மும்மரத்துல சாப்பாட்டையே மறந்துருப்பீங்க. கேட்டா சாப்பிட்டேன்னு டூப் அடிப்பீங்க. இப்படி எந்த பார்ட்டியோடயோ நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்துட்டு ஆபீஸ்ல இருந்து தான் வர்றேன்னு போய் சொல்றீங்க. ஏங்க இப்படி வேளா வேலைக்கு சாப்பிடாம கூட ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். ஆமா, பொண்ணுங்களாம் எங்க? சினிமாவுக்கு அனுப்பியிருக்கேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எப்போ வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்ல வந்தீங்களே, ஒரு முழம் பூவாவது ஆசையா வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரி, பூஜை ரூம்குள்ள போங்க. பாம்பே பார்ட்டி அனுப்புன ஒரு செக் வந்திருக்கு. சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்குங்க. அது அங்கேயே இருக்கட்டும், நான் குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். எது இன்னைக்கு ரொம்ப சுத்தம் பாக்குற மாதிரி இருக்கே. இப்ப குளிச்சாலும் இன்னொரு தடவை குளிச்சுதானே ஆகணும். நான் டயர்டா இருக்கேன். டயர்டா? ரிட்டையர்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். நேரம் கெட்ட நேரத்துல எவ்வளையாவது பார்த்துட்டு மூடு வந்துடுச்சுன்னு ஓடி வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். காபி கொண்டு வந்தா கொடுக்க வேண்டியதானே? இதுவும் ஆறி போச்சு. இத கூட உன்னால சூடா கொடுக்க முடியல. ஹலோ, எங்க போகணும்? லிஃப்ட் கொடுக்கட்டுமா? ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். போலாமா? பி கேர்ஃபுல், கண்ணம் பழுத்துடும். டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டா போதாது, டீசெண்டா பிஹேவ் பண்ண கத்துக்குங்க. காஃபி அவங்கள கொடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீதான் முதல்ல சாப்பிடணும். சார், யார் வேணாலும் சாப்பிட்டு யாருக்கு வேணாலும் கொடுங்க. சுப்பையா, போட்டோகிராஃபர் வந்தாச்சா? இன்னும் வரலாமா? இது என்ன ஆபீஸா அவர் மாமியார் வீடா? இஷ்டத்துக்கு வராதே. நீங்க இடம் கொடுத்ததுனாலதான் பொறுப்பு இல்லாம நடக்கிறாங்க. வேலையில கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. சரிதாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வேலைக்கு வந்து முழுசா 3 மாசம் சம்பளம் கூட நீ வாங்கல. நீ என்ன மிரட்டுறியா? வரும்போது கிழிஞ்ச புடவையோட வந்திய, அத மறந்துட்டியா?
யோ ஏன் இப்படி தாறுமாறா பேசுற? இப்ப என்னையா சொல்லிட்டா? என் செக்ரட்டரிங்க முறையில சொன்னா இது தப்பா? இது கூட சொல்லக்கூடாதுங்கிறியா? அதே பெரிய இடத்து செட்டப்பு சார். நீங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறங்க. நீங்க உட்காருங்க அம்மா. சம்பள தேதி எப்படி? 1ஆம் தேதியா 5ஆம் தேதியா? கேமராவை உள்ள வச்சுக்கிறதா இல்ல வெளிய தெருவுல வச்சுக்கிறதா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் ஆடிப்படிக்கு அடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷன் இவரு. அவர் மரியாதை கொடுத்தா கொடுக்காட்டி என்ன? நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கல. இந்த காபி சாப்பிடு. இந்தாங்க. எதுக்கு? லவ் லெட்டரா தான் இருக்கும். இந்தாங்க. எதுக்கு? உங்களுக்கு சம்பளம். நானும் பாக்குறேன். ஒரு மாசமா காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் என் பின்னாடியே வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களே, அதான் சம்பளம் போட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இன்னைக்கு பனிவிட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவுதான் ஃபேன் ஓடினாலும் காத்தே வர மாட்டேங்குது. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஒரு ஏசி வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும். நீ பக்கத்துல இருக்கிறதே எனக்கு ஏசில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் எதையாவது கேட்டேன்னா இப்படி எதையாவது சொல்லி மழுப்பிடுவீங்களே. உடனே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு பிகு பண்ணிடாது. நாளைக்கே வாங்கி தரேன். ஐயோ, மிஸ்டர், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு பொண்ணை எப்படி ஃபாலோ பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? நான் உன்னை இத பாருங்க, இந்த காதல் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பினா உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்க. என்ன வாசல்லே உட்கார்ந்துட்ட? நான் மாறல, என் பழக்கத்தையும் மாத்திக்கல. நான் எப்போ உங்களை வாசல்ல வந்து தானே வரவேற்பேன். சாப்பிடுவாங்க. வெளியில டிபன் சாப்பிட்டேன். இதுக்கு முந்தி வீட்டை தவிர வெளிய எதுவுமே சாப்பிட மாட்டீங்க? சமயத்துல எங்க எது கிடைக்குதோ அதை டேஸ்ட் பண்ண வேண்டியதானே. இதுக்காக வீட்டு தேடியா வந்துட்டு இருக்க முடியும்? இந்தா. குழந்தைங்க தூங்காம நீங்க வருவீங்கன்னு உங்களுக்கா காத்துட்டு இருந்தாங்க. பெண்ணா குழந்தைகளை எழுப்பி பேசட்டுமா? சார், இவர் என் ஃப்ரெண்டு. உட்காருங்க. சினிமா ஆசையில சின்ன வயசுல சென்னைக்கு வந்தவர். அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி இழைச்சிட்டாரு. கலை வளரணுங்கிற கவலையில தலைதான் வழுக்காயிருச்சு. ஆனா இப்ப ஒரு ஏற்பாடோட வந்திருக்கிறார். படம் எடுக்க போறார். ஆமா, படம் எடுக்கிறதுன்னா நிறைய பணம் செலவாகுமே. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவர் இப்பவும் அப்போன்னு ரொம்ப சீரியஸா இழுத்துக்கிட்டு இருக்கார். அவர் மண்டே போட்ட உடனே படப்பிடிப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏன் தாத்தா தடையா இருக்கார? இல்லையே, அவர் போயிட்டாருன்னா வீட்டை வித்து வர 50,000த்துல 5000 அடி ஷூட் பண்ணிடலாம். 50,000த்துல 5000 அடி எடுக்க முடியுமா? நீங்க ஒண்ணு, அவன் வாயாலேயே படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாண்டி பஜார்ல வந்து பாருங்க. காலையில 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா இருட்டுறதுக்குள்ள ஏரியா விக்கிற அளவுக்கு பேசிடுறானுங்க. பாருங்க, இந்த தொழில தோத்தவன் வேற எந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்ல. வேற எந்த தொழில தோத்துட்டாலும் சினிமா படம் எடுத்து சம்பாதிச்சிடலாம். அதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. கையில பையி, வாய் நிறைய பொய், 4 புதுமுகத்தை வச்சு 30 நாள்ல படத்தை எடுத்து முடிச்சிடலாம். படத்தோட பேரு மச்சினிகள் ஜாக்கிரதை. ஓஹோ. இவர் வாழ்க்கையில நடந்த கதை. இவர் மச்சினியோட கண்ணீர் கதை. இவர் மச்சினி கயவன் ஒருவனால் கெடுக்கப்பட்டாள். அதை வெளியில சொன்னா அக்கா வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துடும். சொல்லலைன்னா 10 மாசத்துல வெளியே தெரிஞ்சிடும். அந்த கயவன் வேற யாரும் இல்ல, இதோ எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு காதல் மன்னன், இவர் தான். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இந்த படத்தை எடுக்கிறார். அதில் இவருக்கும் பங்குண்டு. என்ன மிஸ்டர் மதன், நீங்களுமா? அவர் பண்ண லீலைகளை எனக்கு பங்கு இல்லைங்க. அவர் எடுக்க போற படத்துல பங்குண்டு. ஓஹோ. ஆமா, கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கீங்க? ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல தெரியும். ரிலீஸ் ஆனா தானே தெரியும். எப்படியும் சிரமப்பட்டு கொண்டாந்துருவாரு. நீங்க எடுக்க போற படத்துக்கு நான் என்ன உதவி செய்யணும்? உங்க கம்பெனில விளம்பரத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்ல அழகான பொண்ணோட போட்டோ ஒண்ணு கதாநாயகிய நடிக்க வேணும்.
ஒரு தெலுங்கு பொண்ணு, தமிழ் சுத்தமா வராது. பரவாயில்லைங்க, நாங்க டப் பண்ணிக்கிறோம். டான்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது. பரவாயில்ல, டான்சர் ஆட சொல்லி கால் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா மூஞ்சி எடுத்து நாங்க ஒட்ட வச்சுக்கிறோம். இந்த சோக சீன்லாம் சுத்தமா வராது. தேவையில்லை, நாங்க சிம்பாலிக் ஷாட் போட்டுக்கிறோம் சார். அவங்க வீட்டுல வளர்க்குற நாய் அழுகுது, குதிரை அழுகுது, கண்ணுக்குட்டி அழுகுதுன்னு இந்த பாருங்க, எதுவுமே தெரியாம இருந்தா தான் தமிழ் மார்க்கெட்ல ஓஹோன்னு வர முடியும். அப்படின்னா இந்தாங்க, சுகுணஸ்ரீன்னு பேரு. பரவாயில்லைங்க, அட்ரஸ் முன்னாடி எழுதியிருக்கு. இந்த பொண்ணே உங்க படத்துக்கு போட்டுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணே நமக்கு போதும். என்ன மிளகா பச்சி மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? என்ன கோபம்? பின்ன என்னவா, நான் உங்க மூலமா விளம்பரமான பெரிய ஆள் ஆகலாம் நம்பிதானே வந்தேன். உங்க வீட்டுல கூட இவ்வளவு சலுகை இருக்காது. நான் எவ்வளவு செஞ்சுக்கேன். நான் இல்லேன்னு சொல்லியே. அவங்க எடுக்க போற படத்துக்கு புதுமுகம் வேணும்னு கேட்டப்போ என்னையே ரெக்கமெண்ட் பண்ணல, வேற எவ போட்டோவையோ கொடுத்தீங்களே. என் எதிர்காலத்தை இருட்டுல பட பாக்காதீங்க. இருட்டுலதான் எதிர்காலமே உருவாகுது. என்னது? விளக்கெல்லாம் போட்டு எடுக்கிற சினிமாவை இருட்டுல தானே காட்டுறாங்க. அதைத்தான் சொன்னேன். வந்த பார்ட்டியை பார்த்தா முழுசா படம் எடுக்கிற மாதிரி தெரியல. பாதி பட ஹீரோயின்னா பேர் கட்டிடும். அதனால நல்ல பார்ட்டியா வந்தா நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த பாரு, ராங் நம்பர் டயல் பண்ண மாதிரி ராங் பார்ட்டி கிட்ட மாட்டிக்க கூடாது. நீங்க வந்து நெருக்கமா பழகுனதுக்கு நான் இந்நேரம் முன்னுக்கு வந்திருக்கணும். முன்னுக்கு வருது நம்ம கையிலேயே இருக்கு. அதிர்ஷ்டம் வரணும். நீங்க மனசு வைக்கல, அதான். நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஆசையே சில சமயம் பொறாமையா மாறுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை சினிமாவில பெரிய ஹீரோயினா ஓஹோன்னு வரவழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் ஒரு வீடு எடுத்து கொடுத்து எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன். எப்ப இருந்து? எப்ப இருந்தா? இப்ப இருந்து. Beautiful. வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கே. தள்ளி இருந்தா தான் நாம ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்க முடியும். நினைச்சப்ப இஷ்டப்படி வரலாம். பண்ற தப்ப பயந்து பயந்து செய்யக்கூடாது பாரு. கமிங். பியூட்டிஃபுல், மார்வெலஸ். உள்ள கூட ரொம்ப அழகா இருக்கே. தட்ஸ் மை செலக்ஷன். வெளியில மட்டும் பார்த்து மயங்க மாட்டேன். உங்க வீட்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே தூரத்துல வீடு எடுத்து கொடுத்துட்டீங்க? டார்லிங், வீடுன்னு சொல்லாத. பங்களா. உனக்காக மாசம் 2000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்துருக்கேன். என் முத சம்சார வீட்டை பாத்துருக்கியா? இந்த பங்களால ஒரு ரூம் சைஸ் கூட இருக்காது. டார்லிங், 3 பொண்ணை பெத்தவன். அதுகளுக்கெல்லாம் செய்யாம உனக்கு மட்டும் ஏன் செய்யறேன்? உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை. வா உள்ள போலாம். பாத்து முசைக் தர வழுக்கி விழுற மாதிரி இருக்கே. உன் உடம்பு மாதிரி. அதான் நான் வழுக்கி விழுந்திருக்கேனே. இப்ப நான் உன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது என்ன இடம் நீ சொல்லணும். இங்க என்னடா? படி 1 ஸ்டெப் அப். பாத்து. இப்ப நாம எந்த ரூமுக்குள்ள வந்திருக்கோம் சொல்லு பாக்கலாம். டிராயிங் ரூம் இல்ல. கிச்சன் ரூம் இல்ல. பூஜை ரூம். பூஜா ரூமா? அப்கோர்ஸ், ஒரு வகையில இதுவும் பூஜா ரூம் தான். கஜபுஜாக்ஸ் ரூம். கஜபுஜாக்ஸ் ரூமா? அப்படின்னா பெட்ரூம். மிஸ்டர், நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே, உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்கன்னு. அது விஷயமா சொல்லத்தான் வந்தேன். நான் இன்னைக்கு படிப்பு முடிஞ்சு ஊருக்கு போறேன். வேலை கிடைச்ச அப்புறம் பெரியவங்க அனுமதியோட வந்து உன்னை பெண் கேட்கிறேன். உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். அது வரைக்கும் அவசரப்பட்டு வேற யார்கிட்டையும் கழுத்து நீட்டாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பியா? இது உங்ககிட்ட இருக்கட்டும். நான் திரும்பி வரப்போ நீ யாருன்னு கேட்டுட கூடாது இல்லையா? ஐடென்டிக்காக தரேன். மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே,
தேரோட்டமே மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே இது தென்றல் தேரோட்டமே மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே நானும் நல்ல ரசிகன் இன்ப கலைஞன் அல்லவோ நானும் நல்ல ரசிகன் இன்ப கலைஞன் அல்லவோ நயனம் கொண்ட நளினம் முழுதும் கண்டு ரசித்தே எதுவரை கண்கள் ரசிக்குமோ அதுவரை நானும் பொறுக்குமோ எதுவரை கண்கள் ரசிக்குமோ அதுவரை நானும் பொறுக்குமோ மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே மன்மதன் சிந்து புன்னகை நீங்களே இது தென்றல் தேரோட்டமே வழியெங்கும் பூக்கோலமே மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே போதும் போதும் எனவே பெண்மை துடிக்கும் வேளையில் போதும் போதும் எனவே பெண்மை துடிக்கும் வேளையில் சிரித்தாய் என்ன நினைத்தாய் எடுத்தாய் மீண்டும் அணைத்தாய் மொழிகளோ என்னை தடுத்தன விழிகளோ மெல்ல அழைத்தன மொழிகளோ என்னை தடுத்தன விழிகளோ மெல்ல அழைத்தன மாலையில் பூத்த மல்லிகை பூக்களே மன்மதன் சிந்தும் புன்னகை நீங்களே இது தென்றல் தேரோட்டமே வழியெங்கும் பூக்கோலமே அக்கா என்ன எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னடி பீடிகை பலமா இருக்கு நான் ஒருத்தரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் நீதான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லணும் படிக்கிற பொண்ணுக்கு இப்பவே என்னடி காதல் கண்டவனை நம்பி ஏமாந்துடாத அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா அவர் முகத்தை பாரு உனக்கே புரியும் ம். இவரா ஆமா எவ்வளவு நாளா பழக்கம் ரொம்ப நாளா ஏக்கா இல்ல வந்து வந்து இவரு எனக்கு எல்லாம் தெரியல இந்த போட்டோவை பார்த்த அப்புறமோ நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா படிக்கிற பொண்ணுக்கு இப்பவே என்ன காதல் கண்டவனை நம்பி ஏமாந்துடாத நீனா பயந்துடாத இந்த விஷயத்தை யார்கிட்டயும் டமார அடிக்க மாட்டேன் அம்மா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் ஐயோ இப்ப வேண்டாம் அப்புறமா சமயம் பார்த்து நானே சொல்றேன் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் கௌரி
வளையல் பழசா போச்சு, மாத்தணும். நீ கொடு. மாத்திரைன்னு ஏமாந்துடாதீங்க. திடகாத்திரமா உழைக்கும். பழசு எப்பவுமே கட்டி, பத்திரமாத்து தங்கம். இப்ப வர்றதெல்லாம் மாத்து குறைஞ்ச தங்கம். இந்தாங்க. எனக்கு என்ன ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பேசுறியே. நீங்க வர வர ரொம்ப மாறிட்டீங்க. குடும்பத்தை மறந்து சதா வேலை வேலைன்ட்டு இருந்தா எப்படி? பசங்க எல்லாம் டாடி டாடின்னு ஏங்குறாங்க. நான் என்ன ஊரை விட்டா போயிட்டேன்? டிவில கண்ணகி படம் பார்க்க போயிருக்காங்க. பார்க்கலாங்கிறீங்களா? நம்ம வீட்டு டிவி ரிப்பேர். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்புறேன், கொடுத்து அனுப்பு. ரிப்பேர் பண்ணி வேற எங்கேயாவது கொடுக்கவா? ம்? அது உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. கொடுத்தத மறந்துடுவீங்க. கை மாறிட்டா கஷ்டம். அது எப்படி மாறும்? லைசென்ஸ் இருக்குல்ல? லைசென்ஸ் இருந்தா மட்டும் தைரியமா இருக்க முடியுமா? போகணும்னு இருந்தா போய்தான் தீரும். என்ன சொல்ற? விரிசல் விழுந்திருக்கு, ஊசி முழுகணும். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதேதோ சொல்ற? இல்ல, பூஜை ரூம் செவுரு விரிசல் விழுந்திருக்கு, அத பூசி முழுகணும். அத சொன்னேன். பூசி முழுகினா விரிசல் போயிடுமா? கொத்தி விட்டு ஒட்டணும், இல்ல அடியோட இடிச்சு கட்டணும். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. இதுல எத்தனை குடும்பங்களை காப்பாத்துவீங்க? உங்களை நம்பி இருக்கிறவங்களை விட்டுட்டு பழைய வீட்டுல கை வைக்க முடியுமா? போனஸ் தரணுமே ஒர்க்கர்ஸ்க்கு, அத சொன்னேன். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் நலாயினிய கூடல வச்சு தூக்கிட்டு போக முடியலனாலும் அவளை கூட வச்சுக்கவும் முடியல.